யூரியா தட்டுப்பாடும் இறக்குமதியும். இந்தியாவில் யூரியாவிற்கான தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது. தேவை ஆண்டுக்கு சுமார் 380 முதல் 400 லட்சம் மெட்ரிக் டன்கள். உற்பத்தி உள்நாட்டில் சுமார் 300 லட்சம் மெட்ரிக் டன்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. மீதமுள்ள 100 லட்சம் மெட்ரிக் டன்கள் சுமார் 25% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. மேலும் 2026-27 நிதியாண்டில் உரமானியம் ரூபாய் 2 லட்சம் கோடிக்கும் அதிகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் மாஸ்டர் பிளான். இறக்குமதியை குறைத்து இந்தியாவிலேயே அதிக யூரியா தொழிற்சாலைகளை உருவாக்க அரசாங்கம் ஒரு புதிய கேபினெட் நோட், அதாவது அமைச்சரவை குறிப்பை தயாரித்துள்ளது. இதன் நோக்கம் அடுத்த சில ஆண்டுகளில் புதிதாக 100 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறனை உருவாக்குதல். யூரியா தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மானியத் தொகையை 8 ஆண்டுகளுக்கு அரசாங்கம் உறுதி செய்யும். ஒரு மூட்டை 45 கிலோ யூரியாவின் அடக்க விலை ரூபாய் 1200 முதல் 1700 இருந்தாலும் விவசாயிகளுக்கு அது ரூபாய் 266 என்ற நிலையான விலையிலேயே கிடைக்கிறது. இந்த வித்தியாசத்தை அரசாங்கம் நிறுவனங்களுக்கு வழங்குகிறது. NIP 2012 திட்டம். இந்த திட்டம் புதிதல்ல. இதற்கு முன்னால் 2012 புதிய முதலீட்டு கொள்கை NIP 2012 கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தின் கீழ் 6 பெரிய யூரியா ஆலைகள் கோரக்பூர், சிந்த்ரி, பரானே, ராமகுண்டம், பனகர் மற்றும் கடேபன் ஆகிய இடங்களில் தொடங்கப்பட்டன. இதன் மூலம் 76 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதல் உற்பத்தி கிடைத்தது. ஆனால் அந்த திட்டத்தின் காலாவதி முடிந்துவிட்டதால் இப்போது புதிய கொள்கை அவசியமாகிறது. ஸ்ட்ரக்சரல் கான்ஸ்ட்ரைன்ட்ஸ், அதாவது சவால்கள். புதிய ஆலைகளை திறப்பது மட்டும் போதாது, சில அடிப்படை பிரச்சனைகளும் உள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன், யூரியா தயாரிக்க மிக முக்கியமான எரிபொருள் இயற்கை எரிவாயு. இந்தியா இதற்கும் இறக்குமதியையே நம்பியுள்ளது. எரிவாயு தட்டுப்பாடு இருந்தால் ஆலைகளால் முழுமையாக செயல்பட முடியாது. செகண்ட் ஒன், உலக சந்தையில் எரிவாயு விலை மாறும்போது அரசாங்கத்தின் மானிய சுமை தாறுமாறாக உயர்கிறது. அரசாங்கம் விலையை ஃபிக்ஸ்டு MRP மூலம் கட்டுப்படுத்துகிறது. உற்பத்தி செலவு எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வித்தியாசத்தை அரசாங்கம் மானியமாக தரும். இதுவே மற்ற உரங்கள், இவற்றில் அரசாங்கம் ஒரு நிலையான மானியத்தை மட்டுமே தரும். நிறுவனங்கள் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப விலையை மாற்றிக்கொள்ளலாம். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா உரத்துறையில் ஆத்ம நிர்பர் தன்னிறைவு அடையும். இதன் மூலம் அந்நிய செலாவணி மிச்சமாகும். விவசாயிகளுக்கு தட்டுப்பாடின்றி உரம் கிடைக்கும். ஆனால் எரிவாயு தேவையை நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி.